ஹை கைஸ், வெல்கம் டு பார்ட் 2 வீடியோ. காந்தாரா படம் போட்டிருக்கான், அதை பார்த்துட்டே முறுக்கு சாப்பிட்டுருக்கேன். இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி 4:05 ஆயிடுச்சு. இன்னும் யாரும் வெளியிலலாம் பட்டாசு ஒன்றுமேல் தான் வெடிப்பாங்க. வேறு என்ன நான் சொல்கிறது, டைலாக் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தேன், மறந்துட்டேன். இருங்க கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டேன். நாம் இருட்டு கட்டினதுக்கப்புறமா ஒரு 6 மணி அந்த டைமில் பட்டாசு வெடிக்கிறோம், தூள் கலப்புறோம். ஓகேவா? அதாவது கைஸ், இப்போ வந்து நான் பாப்ஸ் வெடிக்க போகிறேன். டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4:38 ஆச்சு கைஸ். ஓகேங்களா? பாப்ஸ் வெடிக்க போகிறேன். அதை வீடியோ எடுக்க போகிறது என் தங்கச்சி தேஜோ. அவள் தான் வீடியோ எடுக்க போகிறா, அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, என் தங்கச்சி ஒன்றா போட சொல்லியிருக்கா. நம்ம ஒன்றா போகிறோம். ஃபர்ஸ்ட் இது புஷ்ஷு, செகண்ட் இது ஃப்ளாட் பிஸ்கட், தேர்டு ஒன்றாவே போடுவோமா? அதாவது இந்த மாதிரி பாப்ஸ் எல்லாம் வெடிக்க போகும்போது ஃபேஸை தான் காட்டிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பாப்ஸ் எல்லாம் வெடிக்க போகும்போது அவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா வீடியோ எடுக்கிறவங்க கால் கடியில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடாக பார்த்து டார்கெட் வச்சு இப்படி போடணும் கைஸ். பாப்ஸு வெட்டிச்சு சத்தரணும், அந்தளவுக்கு ஃபோர்ஸாக போடணும். சத்தம் கேட்குதுங்களா? அதாவது கைஸ், இப்போ நம்ம டீ குடிக்கிறோம், அதையும் வீடியோவாக எடுக்கணும். ஓகேவா? என் தங்கச்சி தான் வெளியே பாப்ஸ் வச்சு விளையாண்டுட்டுருக்கா. பை த வே, டீ நல்லா இருக்கு. சித்தி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சித்தி வைக்கல இல்லை, ஐயோ சரி விடு, நல்லா இருக்கு டீ. ஆனால் கைஸ், இப்போ என் தங்கச்சி சொல்லியிருக்கா எனக்கு 2 ட்ராப்பு வச்சுருக்கிறேன். ஒரு ட்ராப்பு நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த மேட்டு கீழே இருக்கும்னு. இன்னொன்று எங்கேன்னு தெரியல. சரி, நம்ம நின்று தான் பார்ப்போம். வெடிக்கல, வச்சிருச்சு. அடுத்தது எங்கே ட்ராப்புன்னு தெரியல கைஸ். அது சரி, இருங்க, சித்தப்பா கால் பண்ணுறாரு, போயிட்டு வரேன் கைஸ். நானும் கூட உண்மைன்னு நினச்சிட்டு போனேன் கைஸ். போய் பார்த்தா நான் ஷூ போட போகும்போது ஷூ கூட ஐஸ் கட்டி வச்சுருக்கா. அதில் நான் ஏமாந்துட்டேன். கொசு கதவு சாத்திரலைன்னா எங்கள் சித்தி வளர்த்திட்டு வாங்க, அதனால சாத்திடுவோம். இவளுக்கு நான் என்ன கைஸ் ட்ராப் வைக்கிறது? சரி, யோசிச்சு ஆரம்பிக்கலாமா கைஸ்? அவள் என்னை ட்ராப் வைக்க சொல்லியிருக்கா. அவளுக்கு என்கிட்ட சொல்லி ட்ராப் வைக்க சொல்லியிருக்கா. வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் ட்ராப் வைக்க முடியாது. அப்புறம் எதுக்குடா இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா, வா வா வா. மூஞ்சி மேலையா? காலு கடியில் அந்த மாதிரியெல்லாம் யோசிக்க முடியாது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ட்ராப்பு, இதுதான் கைஸ். அது இல்லாமல் அப்புறம் சரி கைஸ், பார்த்துக்கோங்க. கையில் இருக்கிறது நாய் வேறு சாப்பிட்டுட்டு இருக்குது கைஸ். அது கைஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவள் உள்ளே போனாள். அவளுக்கு ஒரு ட்ராப்பு வைக்கலாமேன்னு வீட்டுக்கு வெளியே இருக்குது இல்லை மேட்டு, அந்த மேட்டில் இந்த பாப்ஸை கொஞ்சம் போட்டு மேட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதில் வந்து முதிப்பான்னு பார்த்தா மேட்டை தவிர எல்லா பக்கமும் முடிச்சுட்டுக்கா. ஓகேங்களா? அப்புறம் நான் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ஒன்று பண்ணிட்டா. என் ஷர்ட்டுக்குள்ளே ஐஸ் கட்டியை போட்டு விட்டுட்டா கைஸ். ஜில்லுன்னு இருந்தது. இருந்தாலும்
இப்போ எதுக்கோ வரா, கையில் என்னமோ இருக்கு. உஷாரா என்ன கையில் வச்சிருக்கான்னு தெரியல கைஸ். ஒன்றுமே இல்லையா? ஆனால் எதையோ கொண்டு வந்தா கைஸ். கிட்ட வேற வரா போயுமோ அவருக்கு. இது வந்து தீபாவளி விழாகா இல்லை இது வந்து பிராங்கா என்னன்னு ஒன்றுமே கைஸ் என்னமோ கையில் வச்சிருக்கா. ஏய் வேணாம், நீ ஏதாச்சும் வச்சிருப்ப. பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. சரி எங்க கையை காட்டு. அப்போ ஏதோ வச்சிருக்கா. இப்போ ஏதோ ஒன்று வச்சிருக்கா. ஏய் ஏண்டி இந்த இடத்துல ஐஸ் கட்டியை வச்சு விட்ட? வழுக்குது, இங்கே தண்ணி சிந்தின மாதிரி வழுக்குது. நம்பிட்டேன். ஒரு தடவை ஏமாறலாம், ஏமாந்துக்கிட்டே இருக்க மாட்டேன். எதுக்கு இல்லை எதுக்குன்னு கேட்குறேன். அந்த சமயம் பார்த்து என் முதுகு பின்னாடி அதான் போடலான்னு எடுத்துகிட்டு வந்திருப்பேன். கைஸ் கையில் என்னமோ திண்ணீர் மாரி ஏதோ ஒன்று வச்சிருக்கா. அப்புறம் என்னன்னு காட்டு. ஆனால் ஏதோ ஒன்று வச்சிருக்கா பார்த்தீங்களா? நல்ல வேலை, லைட்டாக தான் பூச்சோ. Stop it. நீயா நின்றுட்டீங்கன்னா ஒரு ஓட்டையோடு நிற்கும். அதாவது கைஸ், சிறுசுகு பண்ணுற தப்புகளுக்கெல்லாம் பெருசுக்கு தான் இது, பெருசுக்கு தான் பழி ஏற்றிக்கணும். சிறுசுகு பண்ணுற தப்புகளுக்கெல்லாம். இப்போது நான் அவளை ப்ராங்க் பண்ண வந்தேனா இல்லை அவன் என்னை ப்ராங்க் பண்ண வந்தாரா? ஒன்றுமே புரியல. பை.